டக்குன்னு ஒரு மொஹப்பத் கா ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அது கூட ரூ அஃப்ஸா கொஞ்சம் போட்டு நல்லா சுகர் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக சப்ஜா சீட்ஸும் இதோட ஊற வச்சு சேர்த்துக்க போகிறோம். இப்போது நோன்பு வந்தாலே யூடியூப்பில் எங்கே ஓப்பன் பண்ணாலுமே மொஹப்பத் கா ஷர்பத் ட்ரெண்டாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுனால போட்டு டக்குன்னு ட்ரை பண்ணியாச்சு. குட்டீஸ் கூட தனியாக ட்ரை பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரிங்க் தான். ஸோ நமக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. 5 நிமிஷம் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது கூட ஐஸ் க்யூப் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலனோட கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஷர்பத் ரெசிபி. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுவோம்.